மிஸ்டர் ரெடி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பெண்கள் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்களுக்கு இந்த ஹிப் பெயின், இடுப்பு வலி அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் அதிகமாக இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இடுப்பு வலி எதனால் ஏற்படுகிறதுன்றத விஷயத்தை நீங்க முதல்ல சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா அந்த ஹிப் பெயின், இடுப்பு வலின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது வாங்கி ஆயில் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாமா, இல்லை மாத்திரை மருந்துகள் வாங்கி சாப்பிட்டுக்கலாமான்னு ரெகுலரா அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தீர்வு கிடைக்காம போயிடும். அப்ப அதற்கு காரணம் தான் என்னங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இதற்கு நான் என்ன சாப்பிட்டா சரியா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எப்படி சாப்பிட்டா சரியா வரும் புரியுதுங்களா? அதுதான் நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம். நம்ம ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு வந்திருக்கிற நோய் உணவு மூலமா ஒரு நோய் வந்திருந்தா அதை உணவு மூலமா சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் மூலமா ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை உணவு மூலமா சரி செய்ய முடியாது. அது உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல உங்களுடைய போன் ஏதாவது செட்டிங் விலகி இருக்கலாம், போன் நகன்றிருக்கலாம், அமுங்கி இருக்கலாம், மசில்ஸ் ஏதாவது அமுங்கி இருக்கலாம். அப்ப இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் மூலமா தான் நம்ம வந்து சரி செய்ய முடியும். உள்ளுக்குள்ள இருந்தோ அல்லது வெளியில் இருந்தோ ஏதோ ஒரு பாக்டீரியா ஏதோ ஒன்று வந்துருச்சு, அதனால வந்து உங்களுடைய ரத்தத்துல கெட்டு போச்சு, சரிங்களா? ஒரு ஆர்கனோட எனர்ஜி இதாயிருச்சு. அப்போ வெளியில இருந்து, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர் உள்ள உங்களுடைய பிளட்டை வந்து கெடுத்துருக்குன்னா இதை மெடிசன் மூலமாக தான் சரி செய்ய முடியும். அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதனுடைய மூல காரணத்தை வச்சு தான் பண்ண முடியும். அதனால எல்லா நோயுமே ஒரு நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் நம்ம கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸுமே அப்படிதான் கேட்பாங்க. பட் ஆனால் இந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கும். அது மாதிரி இந்த ஹிப் பெயின் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு நீங்க என்னதான் சாப்பாடு விஷயங்களை மாத்தினாலும், அதுக்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்டாலும் அதற்கு தீர்வு கிடைக்க போறதில்ல. ஏன் அப்படின்னா இது உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்த ஒரு பிரச்சனை. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல அப்படின்னா நான் என்னங்க தப்பு பண்ணேன், எனக்கு ஏங்க ஹிப் பெயின் வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்க கேட்கலாம். உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாருங்க இதுல என்ன தப்பு நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து நின்றுகிட்டே வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரா நீங்க நிக்கப்படும் பொழுது, அதாவது கிச்சன்ல அதிக நேரம் நின்று சமைக்கிறதா உங்க வேலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு நிக்கப்படும் பொழுது நீங்க நேரம் நிக்கிறீங்களான்னு பாருங்களேன். நேரம் நிக்க மாட்டீங்க. உங்களுடைய கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்ல அதிகமான பேலன்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஒரு கால் லேசா இருக்கும். அதாவது ஒன் சைடா அப்படி சாஞ்சு நிற்பீங்க, அப்படி பேலன்ஸ் பண்ணி. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் சாஞ்சு நிற்பீங்க. நீங்க அப்படியே நிக்கப்படும் பொழுது உங்களுடைய மைண்ட்ஸ் ஃபோக்கஸ் உங்களுடைய ஸ்பைனுக்கு கொண்டு போங்க, குறிப்பா லம்பாருக்கு கொண்டு போங்க. உங்களுடைய லம்பார் போன் வந்து எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்குமா பாருங்களேன், கீழ் முதுகு தண்டுவடம், சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நீங்க நிற்கும் பொழுது நீங்க ஸ்டாண்டர்டிஸ்ல ரெண்டு காலையும் அப்படி ஸ்டாண்டர்டிஸ்ல வச்சு நின்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரைட்டா இருக்கும். உங்களுடைய லம்பார் போன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். லம்பார் போன் ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா அதோட சிக்னல் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா போகும். ஆனா நீங்க ஒன் சைடா சாஞ்சு நிக்கிறீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கமாக இந்த லம்பார் போன் அமுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அங்கிருந்து நர்வஸ் சிக்னல் வந்து தடைபடும், ரத்த ஓட்ட தடை ஏற்படும். ஓகேங்களா? அப்பதான் அவங்களுக்கு அந்த ஹிப் பெயின் அப்படின்ற ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இதை சரி பண்றதுக்காகவே என்ன பண்ணும் தெரியுமா? நம்முடைய உடல் தான் தன்னைத்தானே சரி பண்ற பக்குவத்தில் இருக்குல்ல. என்ன பண்ணும்னா இதை பேலன்ஸ் பண்றதுக்கு எக்ஸஸா அந்த இடத்துல ஹிப் மசில்ஸ் போட ஆரம்பிக்கும். இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ஹிப் மசில்ஸ் போட ஆரம்பிச்சு போட்டு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வேலை பார்க்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல இருந்து மாறவே மாட்டோம். மீண்டும் அதே பொசிஷன்ல நின்றுகிட்டே இருப்போம். இதனால என்ன ஆயிடும்னா எக்ஸஸா ஹிப் மசில்ஸ் வந்து இன்னும் அதிகமா போட்டுக்கிட்டே போய் வெயிட் ஆகி டைட் ஆகி இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய வாதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய காற்று என்ன ஆயிரும்னா அந்த இடத்துல வலியை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அந்த இடத்துல சர்க்குலேஷன் தடை ஏற்படும், இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்களேன், நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த இடத்துல நின்ன பொசிஷன் சரியில்லாததுதான். உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்க வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்ல ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். நீங்க வந்து பெரும்பாலும் இன்னைக்கு வந்து இந்த நம்ம வந்து ஒரு பைக் யூஸ் பண்றோம் இல்லையா, லேடிஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த பைக் இருக்குல்ல, ஆமா ஆமா மோட்டார் சைக்கிள்ல ஒரு பைக். அந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கும். அதுல வந்து ஸ்ட்ரைட்டா போடுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், சைடு ஸ்டாண்டும் இருக்கும். பெரும்பாலும் பெண்கள் சைடு ஸ்டாண்டு போட்டு தான் வண்டியை நிப்பாட்டிங்க. அந்த சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட முடியாது. ஏன்னா வண்டி 100 கிலோ 125 கிலோ, கரெக்டுங்களா? அப்போ வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க, ஒரு சின்னதா ஒரு 5 நிமிஷம் ஒரு கடையில இருக்க போறீங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்க போறீங்க, அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு உடனே வர போறீங்க.
ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர போறீங்க. நீங்க போட்டுட்டு சைடு ஸ்டாண்ட் போட்டு போய் உடனே வாங்கிட்டு திரும்ப நீங்க வந்துடலாம், வண்டி எடுத்து வந்துடலாம். ஆனா ஏதோ ஒரு மாலுக்குள்ள போறீங்க, ஒரு பிக்சர் பாக்குற, ஒரு மூவி பாக்குறதுக்காக போறீங்க. அந்த இடத்துல 3 மணி நேரம் அந்த வண்டி நிக்க போகுது, 5 மணி நேரம் அந்த இடத்துல வண்டி நிக்க போகுது. அப்பையும் நீங்க சைடு ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டிட்டு போனீங்கன்னா, அந்த வண்டி சைடு ஸ்டாண்ட்லயே நின்று இருந்துச்சுன்னா அந்த அந்த வண்டியினுடைய லைஃப் கெடும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அங்க உள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படி சாஞ்சு நிக்குமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகிற கால் நடக்கும். அப்போ வண்டிக்கு செலவு வந்து வைக்கும். அந்த வண்டி பொதுவா ஒரு 5 வருஷம் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது 3 வருஷத்துல நமக்கு வந்து அந்த வண்டியில டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். இது ரியாலிட்டி. நீங்க பயன்படுத்தி பார்த்தவங்க உங்களுக்கு புரிய வரும். நீங்க அப்ப ரொம்ப நேரம் வண்டி நிக்கணும்னா அதை சென்டர் ஸ்டாண்ட்ல போட்டணும். இதுதான் நம்மளுடைய ஸ்கூல்ல காலையில முதல்ல உள்ள என்ட்ரான உடனே பிரேயர், ஒழுக்கம்ன்றதான் சொல்லி கொடுத்தாங்க. பிரேயர், அந்த பிரேயர்ல என்ன பண்ணாங்க, நமக்கு எடுத்தோன்னு போயிட்டு சாமி கும்பிடுங்க, பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வாழ்க்கை சொல்றதுக்கு முன்னாடி அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்போ எதுக்கடா அட்டென்ஷனும் ஸ்டாண்டர்டிஸ் சொன்னாங்க அப்படின்னு நானே ரொம்ப நாள் கழிச்சு யோசிச்சிருக்கேன். இந்த அட்டென்ஷன்றது அந்த இடத்துல வந்து ஒரு மரியாதை செலுத்த போறோம், ஒரு பிரேயர் பண்ண போறோம், ஒரு யாரோ ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து பேச போறாங்க, அப்ப நம்ம கால் ஆட்டோமேட்டிக்கா அட்டென்ஷனுக்கு போகணும். அப்ப அங்க சொல்லி கொடுத்ததுனாலதான் இப்ப போகுது. நீங்க பாருங்க, அப்ப சொல்லி கொடுத்தாங்க அட்டென்ஷன். அங்க சீஃப் கெஸ்ட் வந்து பேசும் பொழுது அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அட்டென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கால் அகலமா வச்சிருப்போம். அதாவது கொஞ்ச நேரம் மரியாதை கொடுக்குற சமயத்துல நம்ம கால் அட்டென்ஷன்லையும், சரிங்களா, அதாவது அதுக்கு அதிக நேரம் பேச போறாரு, நம்ம நிக்க போறோம்னா ஸ்டாண்டர்டிஸ்லையும். கரெக்டுங்களா? இது மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்ல வரும். இப்ப நீங்க யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க, ஒரு பெரியவங்க வராங்க, இல்ல ஒரு ஒரு கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க, அங்க பாருங்க, கை ரெண்டும் கூப்பும் பொழுது உங்களுடைய காலு ரெண்டும் அட்டென்ஷனுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. என்னைக்காவது நீங்க காலை ரெண்டும் இப்படி அகலமா வச்சுக்கிட்டு கடவுளே அப்படின்னு சாமி கும்பிட்றீங்களான்னு யோசிச்சு பாருங்க, சான்ஸே இல்லை. அப்ப இது வந்து நமக்கு அங்கிருந்தே சொல்லப்பட்டு வந்துருச்சு. அப்ப கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டுறோம்னா அது சைடு ஸ்டாண்ட்லையும், ரொம்ப நேரம் நிக்கிறோம்னா ஸ்டாண்டர்டிஸ்ல நம்ம வந்து நிப்பாட்டிருக்கணும், அதாவது சென்டர் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டணும். நீங்க அது போல ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்கிறீங்கன்னா ஸ்டாண்டர்டிஸ்ல இருக்கணும், சைடு ஸ்டாண்டுக்கு போகக்கூடாது. போனா உங்களுடைய லம்பார், அங்களுடைய சாக்ரம் போன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், தொராசிக் போன் வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆக தான் செய்யும். அதுதான் இந்த ஹிப் பெயினுக்கு மிக முக்கியமான காரணம். இதை முதல்ல அடிப்படையா புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல கேஸ்ங்கிறது அந்த இடத்துல வாதமாகி இறுக்கமாகி வரக்கூடிய பிரச்சனைகள். அப்புறம் நான் நின்றுக்கிட்டுலாம் வேலை பார்க்குறது இல்லைங்க, கிச்சனுக்கெல்லாம் நான் வந்து வேலைக்காரங்க வச்சுக்கிறேன், நான் நிற்கிறதுக்கு வேலையே கிடையாது, அந்த மாதிரி நான் சென்டராக நிற்கிறலாம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இப்போ உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய வேலையா? இப்போ சில பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணும்பொழுது கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷன் சேரில் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். அப்போ ஒன் சைடாக சாஞ்சு உட்கார்றது, இந்த பக்கமாக அப்படி சாஞ்சு உட்கார்றது, இப்படியே நல்லா அப்படி கூணல் போட்டு உட்கார்றது, இப்படி வந்து உங்க உட்கார்ற பொசிஷன் மாறுது பார்த்தீங்கன்னா, அப்பையும் உங்களுடைய நீங்க லம்பாரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அது சென்டரா அப்படி சைட்டா இல்லாம வளைஞ்ச பொசிஷனுக்கு போறது. இப்படியே நீங்க அதிக நேரம் வேலையின் மீது கவனம் இருக்கும் பொழுது உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுடைய உடல் மீது கவனம் இல்லையா, அது பெண்டாக ஆரம்பிச்சிடும். அப்பதான் அது வந்து இங்க வந்து லைட்டா கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகும், உங்களுடைய இடுப்பு பகுதி அதிகமா வெயிட் போட ஆரம்பிக்கும், கனமாகவும் வலி வரும். அதை புரிஞ்சுக்கங்க. அது போல வீட்டில் தாங்க இருக்கிறேன், நான் அப்படிலாம் போய் வேலைக்கெல்லாம் போல இப்படிலாம் உட்காரலன்னா, வீட்டில் நீங்க எல்லாரையும் வேலைக்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பி விட்டுட்டு சோபாவிலேயே நீங்க அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபராக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பெயின் வரும். ஏன்னா நீங்க உட்காரும் பொழுது எப்பயுமே முதுகு தண்டோட ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நீங்க சோபாவில் உட்காந்து வளைஞ்ச பொசிஷன்ல உட்காந்துருப்பீங்க, கீழே உங்களுடைய லம்பார் சாக்ரம் போன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரு ஷேப்ல இருக்கும். அது நமக்கு வந்து சோபா நல்லா கம்ஃபர்ட்டா நமக்கு வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா நீங்க அந்த கரு ஷேப்லயே அப்படி வளைஞ்ச பொசிஷன் இருக்கப்படும் பொழுது நீங்க நார்மலா நின்னீங்கன்னா கூட அப்படி கூணல் போட்டு தான் நிக்கிற மாதிரி ஆயிடும். பல வருஷமா அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகும், உங்களுடைய ஹிப் போன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். இப்படி ஹிப் போன்ல ஏற்படக்கூடிய அந்த ஹிப் பெயினுக்கு, இடுப்பு வலிக்கு காரணம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உடனடியா மாத்துங்க. இந்த உடனடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் மாற்றணும். நீங்க உட்கார்றது இனிமேல் நேரம் தான் உட்காரணும். கொஞ்ச நாளைக்கு வலிக்கும், திரும்ப உங்களை அறியாம டபக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூணல் போட்டுருவோம், சரிங்களா? உடனே டக்குன்னு கொஞ்சம் கான்சியஸ் மைண்டு கொண்டு வரணும். ஆஹா, நிமிர்ந்து உட்காரணும். நிற்கும் பொழுது நான் ஸ்டாண்டர்டைஸ்ல நிக்கிறேனான்னு கவனிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு சைடு போயிடுவோம், இல்லை நான் ஸ்டாண்டர்டைஸ்ல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கவனிச்சு திரும்பவும் மாத்துங்க. இப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்தினா மட்டும்தான் உங்களுடைய ஹிப் பெயின்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆக முடியும். இதுதான் அருமையான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும், பெர்மனண்டான சொல்யூஷனா இருக்கும். சரி, பயங்கரமா வலிக்குதுங்க, இப்போ எனக்கு உடனடியா அந்த ஹிப் பெயின் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, அது ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமா நான் சரி பண்ண முடியுமானா நிச்சயமாக அது ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி செய்ய முடியும்.
நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் கொடுக்கக்கூடிய கால் பாதத்தில் செய்யக்கூடிய பாத பூசா சிகிச்சை மூலமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். அந்த இடத்துல அழுத்துங்க, உங்களுடைய ஹிப் பெயின் நீங்கள் ரிலீஸ் ஆகலாம். உங்களுடைய காலில் இந்த கணுக்கால் மூட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ இது கால் பாதம் அப்படி வச்சுங்களேன். இந்த இடத்துல ஒரு கணுக்கால் மூட்டு வரும். இந்த கணுக்கால் மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக அப்படி காலை வச்சிங்கன்னா அந்த கணுக்கால் மூட்டு ரவுண்டாக கோழி முட்டை மாதிரி தெரியணும். அப்படி கோழி முட்டை மாதிரி தெரியாமல் அப்படி புஷ்ஷுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உப்பி இருக்கும். அதிகமாக ஹிப் ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு உப்பி இருக்கும். உங்கள் காலை செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? அப்போ இந்த 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 கோழி முட்டை மாதிரி இருக்க அதை சுற்றி உப்பி இருக்கக்கூடாது. இந்த முட்டை மாதிரி தனியாக தெரியணும் அந்த ஹிப் ஜாயின்ட் அந்த ஏரியா. இப்போ இதை சுற்றி மட்டும் பண்ணுங்க. இந்த கணுக்கால் மூட்டை சுற்றி மட்டும் ஒரு அழுத்தம் கொடுங்க. உங்களுடைய கட்டை விரலை வச்சு அப்படியே இந்த ரவுண்ட் அப்படியே சுற்றுங்க. உங்கள் ஹிப் பெயின் படிப்படியாக ரிலீஸ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதை நீங்கள் பண்ணுங்க, இதுலேயே நல்லா ரிலீஸ் ஆவீங்க. ஒருவேளை இது ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுடைய அந்த பிரச்சனைகள் வந்து இடுப்பு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பல வருஷமாக இருக்குது அப்படின்னா இதற்கு முறையாக சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இது அருமையாக சரியாகும். நீங்கள் வீட்டில் பண்ணி சரி பண்ணலை, வலி போகலை, இன்னும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் அந்த சிகிச்சை எடுத்து நீங்கள் வந்து சரி செஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஹிப் பெயின்லேருந்து மீண்டு வெளிவர இந்த விஷயத்தை சரியாக புரிந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. ஹிப் ஜாயின்ட் பெயின்லேருந்து வெளியே வாங்க. வாழ்த்துக்கள்.